சீனாவை புரட்டியெடுத்த கேமி சூறாவளி 50 பேர் பலி, ஏராளமானோர் மாயம். தென்கொரியாவுக்கு தப்பியோடிய வடகொரிய ராணுவ வீரர். கத்திரிக்கோள் காணாமல் போனதால் 200 விமான சேவைகள் ரத்து. அரசியல் வன்முறைக்கு அமெரிக்காவில் இடமில்லை, அதிபர் ஜோ பைடன். பாகிஸ்தான் கனமழை உயிரிழப்பு 209 அதிகரிப்பு. சவுதி இளவரசர் மீது மோசடி புகார். பிரித்தானியாவில் கோவிட் தடுப்பூசியால் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கானோர். சீனாவில் ஹூனான் மாகாணத்தில் உள்ள ஜிசிங் நகரில் கேமி சூறாவளி வீசியது. சூறாவளியின் எதிரொலியாக கனமழையும் கொட்டி தீர்க்க மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 1700க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. 65,000 நிலச்சரிவுகளில் அந்நகரமே நிலைகுலைந்துள்ளது. மழை தொடர்ந்து நீடிப்பதால் 23,419 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். மழையில் சிக்கி 50 பேர் பலியாகி இருப்பதோடு 15 பேர் காணாமல் போனதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு படையினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முகாமிட்டு மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மின்சாரம், தகவல் தொடர்பு, குடிநீர் விநியோகம் போன்ற அத்தியாவசிய சேவைகள் அனைத்தும் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வடகொரிய ராணுவ வீரர் ஒருவர் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அன்று எல்லையை கடந்து தென்கொரியாவிற்கு தப்பியோடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய தீபகற்பத்தின் கிழக்கு எல்லை பகுதியில் ராணுவ பாதுகாப்பு அதிகமுள்ள இடத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தென்கொரிய ராணுவம் கூறியது. வடகொரியாவிலிருந்து தென்கொரியாவின் கோசியோங் பகுதிக்கு அந்த வடகொரிய ராணுவ வீரர் நுழைந்ததாகவும் அவரை தென்கொரிய ராணுவ வீரர்கள் அங்கிருந்து அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. அவர் எல்லையை கடந்ததற்கான நோக்கத்தை தெரிந்து கொள்ள அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த ராணுவ வீரர் எல்லையை கடப்பதற்கு முன்பாகவே அவரது நடமாட்டத்தை தென்கொரிய ராணுவ வீரர்கள் கண்காணித்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து கூடுதல் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. தென்கொரியாவுக்கு தப்பியோடிய வடகொரிய ராணுவ வீரர் ஸ்டாஃப் சார்ஜென்ட் பதவி வகிப்பவர் என்று அறியப்படுகிறது. ஜப்பானின் ஹொக்காய்டோவின் ஷின் சிடாசே விமான நிலையத்தில் கத்தரிக்கோள் காணாமல் போனதால் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. சுமார் 200 விமான சேவைகள் தாமதமடைந்தன. ஏறக்குறைய 35 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. நூற்றுக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டனர். சம்பவம் சென்ற சனிக்கிழமை நடந்துள்ளது. மலேசிய நேரப்படி அன்று காலை 9 மணிக்கு கத்தரிக்கோள் காணாமல் போனது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பயணிகள் மீண்டும் சோதிக்கப்பட்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு பின்னர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கியதாக கூறப்பட்டது. காணாமல் போன கத்தரிக்கோள் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அரசியல் வன்முறைக்கு அமெரிக்காவில் இடமில்லை என அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். இந்நிலையில் சிகாகோ நகரில் ஜனநாயக கட்சியின் 4 நாள் மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனை காண்பதற்காக ஆயிரக்கணக்கானோர் திரண்டுள்ளனர். இந்த மாநாட்டில் பேசிய கமலா ஹாரிஸ், அதிபர் ஜோ பைடனுக்கு என்றும் நன்றியுள்ளவராக இருப்பேன் என கூறியுள்ளார். இதற்கிடையில் கமலா ஹாரிஸுக்கு அமெரிக்காவை வழிநடத்தி செல்லும் குணம், அனுபவம், பார்வை உள்ளது. அவருடைய இதயத்தையும் அவருடைய நேர்மையையும் நான் அறிவேன். துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட அல்லது புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் இளம் வழக்கறிஞர்களாக நாங்கள் இருவரும் ஒன்றாக தொடங்கினோம். அதற்கமைய வேலை உங்களை மாற்றும். அந்த குழந்தைகள் உங்களிடம் இருக்கட்டும். தான் பாதுகாத்த ஒவ்வொரு குழந்தை, அவள் உதவிய ஒவ்வொரு குடும்பம், சேவை செய்த ஒவ்வொரு சமூகத்தின் நம்பிக்கைகளையும் கமலா ஹாரிஸ் தன்னுடன் சுமந்து செல்கிறார். எனவே ஜனாதிபதியாக அவர் எப்போதும் எங்களுக்கு துணையாக இருப்பார். கடின உழைப்பாளி, குடும்பங்களுக்கு செலவுகளை குறைக்க போராடுவார். நல்ல ஊதியம் தரும் வேலைகளுக்கான கதவுகள் திறக்கப்படும். மேலும் அவர் நாடு முழுவதும் கருக்கலைப்பு உரிமைகளை மீட்டெடுப்பார். முன்னேற்றம் சாத்தியம் என்பதே என் வாழ்க்கையின் கதையும் நம் நாட்டின் வரலாறும். ஆனால் உத்தரவாதமில்லை. அதற்காக நாம் போராட வேண்டும். அதை ஒருபோதும் எப்போதும் கைவிடாதீர்கள். இவ்வாறு ஹிலாரி கிளிங்டன் தெரிவித்துள்ளார். மறுபுறம் 2020இல் ஜோ பைடனுக்கும் தற்போது 2024இல் ட்ரம்புக்கும் ஆதரவான நிலைப்பாட்டை எலான் மஸ்க் எடுத்துள்ளார். தான் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றால் எலான் மஸ்க் மந்திரி சபையில் ஒரு பதவியோ அல்லது வெள்ளை மாளிகை ஆலோசகர் பதவியோ ஏற்றுக்கொள்ள வலியுறுத்துவேன் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாகவும் ட்ரம்ப் அதிபரானால் வெள்ளை மாளிகை ஆலோசகராக எலான் மஸ்க் இருக்க அவரிடம் பேச்சுவார்த்தை நடந்ததாக அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்பட்டது. ஆனால் எலான் மஸ்க் அதை முற்றிலும் மறுத்திருந்தார். இந்நிலையில் தான் ட்ரம்ப் பொதுவெளியில் இது குறித்து வெளிப்படையாகவே தற்போது பேசியுள்ளார்.
பாகிஸ்தானில் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 209 அதிகரித்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் திங்கட்கிழமை கூறியதாவது, மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் பஞ்சாப் மாநிலத்தில் மட்டும் கடந்த 24 மணி நேரத்தில் 24 பேர் உயிரிழந்தனர். அத்துடன் இந்த பருவமழை காரணமாக உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை 209 அதிகரித்துள்ளது என்று அதிகாரிகள் கூறினர். பாகிஸ்தானில் ஜூலை முதல் செப்டம்பர் வரை பருவமழை பெய்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு பருவமழை அளவுக்கு அதிகமாக பெய்து வருவதாக கூறப்படுகிறது. பருவநிலை மாற்றம் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மீது முன்னாள் அதிகாரி ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளார். ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போரை தொடங்கும் அரச ஆணையில் தனது தந்தையும் அரசருமான அப்துல் ஜீசைனின் கையொப்பத்தை போலியாக இட்டதாக முன்னாள் மேஜர் ஜெனரலும் உளவுத்துறை அதிகாரியுமான அல் ஜப்ரி தெரிவித்தார். ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது சவுதி அரேபியா கடந்த 2015ஆம் ஆண்டு போர் பிரகடனம் செய்தது. தாக்குதல் நடத்துவதற்கான அரச உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவை அரசரை போல் போலியாக கையொப்பமிட்டு இளவரசர் முகமது பின் சல்மான் பிறப்பித்திருந்தார். அரச ஆணையில் தனது தந்தையின் கையொப்பத்தை போலியாக இட்டார். வயது மூப்பு காரணமாக அரசரின் மூளைத்திறன் பாதிக்கப்பட்டிருந்தது. அதை பயன்படுத்தி இளவரசர் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது போர் தொடுத்தார். இளவரசர் முகமது தனது தந்தைக்கு பதிலாக போரை அறிவிக்கும் ஆணையில் கையெழுத்திட்டார். அப்போது அவர் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். எனது 2 குழந்தைகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை விடுவிக்க அனைத்து முயற்சிகளையும் செய்கிறேன். எனவே எனது குழந்தைகள் மற்றும் எனது நாட்டின் நலனுக்காக பேசுவதை தவிர எனக்கு வேறு வழியில்லை. என்னை கொல்ல இளவரசர் விரும்புகிறார். என் கொலைக்கு அவர் திட்டமிட்டார். நான் இறந்து கிடக்கும் வரை அவர் ஓய மாட்டார். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்றார். முன்னாள் அதிகாரியின் இந்த குற்றச்சாட்டுக்கு சவுதி அரேபியா கருத்து தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் கோவிட் தடுப்பூசியால் பல்லாயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே இழப்பீடு வழங்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவில் கோவிட் தடுப்பூசியால் பாதிக்கப்பட்டு பிரித்தானியாவில் கோவிட் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பல்லாயிரக்கணக்கானோருக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பக்கவாதம், மாரடைப்பு, ஆபத்தான இரத்த கட்டிகள், தண்டுவட பாதிப்பு, ஊசி போட்ட கைகளில் அதீத வீக்கம் மற்றும் முக பக்கவாதம் முதலான பாதிப்புகளை சில தடுப்பூசிகள் ஏற்படுத்தியுள்ளன. பிரித்தானியாவில் பல்லாயிரக்கணக்கானோர் கோவிட் தடுப்பூசியால் பாதிக்கப்பட்டு இழப்பீடு கோரிய நிலையில் அவர்களில் 14,000 பேர் இழப்பீடு கோரியுள்ளார்கள். விடயம் என்னவென்றால், பக்கவாதம், மாரடைப்பு, ஆபத்தான இரத்த கட்டிகள், தண்டுவட பாதிப்பு போன்ற கடுமையான பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு மட்டுமே இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. கோவிட் தடுப்பூசி பெற்றவர்களில் அஸ்ட்ராஜெனகா நிறுவன தடுப்பூசி பெற்றவர்களே 97% அளவுக்கு பாதிக்கப்பட்டு இழப்பீடு பெற்றுள்ளார்கள். ஆனால் மற்றவர்கள் போதுமான அளவில் பாதிக்கப்படவில்லை என கூறி அவர்களுக்கு இழப்பீடு மறுக்கப்பட்டுள்ளது. அஸ்ட்ராஜெனகா கோவிட் தடுப்பூசியால் இரத்த கட்டிகள் உருவாவதாக எச்சரிக்கப்பட்டதால் ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின், நோர்வே, நெதர்லாந்து, டென்மார்க், ஸ்வீடன் மற்றும் லாத்வியா ஆகிய நாடுகள் அந்த தடுப்பூசி வழங்குவதை நிறுத்திவிட்டன. ஆனாலும் பிரித்தானிய அரசு மட்டும் தொடர்ந்து அஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியை பரிந்துரைத்து வந்தது. இழப்பீடு கோரியவர்களில் 175 பேர், அதாவது வெறும் 2% குறைவானவர்களே இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் 5500 பேரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் 519 பேர் மருத்துவர்களால் பரிசோதிக்கப்படும் முன்பே நிராகரிக்கப்பட்டுள்ளார்கள். இதனால் தடுப்பூசியால் பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள் முடங்கும் நிலையிலுள்ள பிரபலங்கள் சிலர் கூட இழப்பீடு பெற போராடி வருகிறார்கள். இந்நிலையில் இழப்பீடு மறுக்கப்பட்டோர் மேல்முறையீடு செய்யலாம் என அரசு அறிவித்துள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.